விளாமரம். யானை தனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு அப்படின்னா இந்த விளாம்பழத்தை அப்படியே முழுசாக சாப்பிடுமா. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அதனுடைய வயிற்றுப்பகுதியில இந்த ஓட்டை அதனால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய சதையை மட்டும் ஆஸ்மாசிஸ் மெத்தடில் வந்து உறிஞ்சி வெளியே எடுத்துருமா. அதனோட மோஷனோட அப்படியே அந்த பழம் வந்து அந்த ஓட்டோடே வந்து வெளியே வந்துருமா. அந்த அளவுக்கு இந்த விளாம்பழம் அப்படிங்கிறத வந்து யானைகள் வந்து தொடர்ந்து சாப்பிடுமா. ஏன்னா இதனுடைய உயிரியல் பேரே பார்த்தீங்கன்னா ஃபெரோனியா எலிஃபேண்டம். ஸோ இதற்கு காரணம் வந்து யானைகள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம். இது நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதற்கு உண்டு. விளாம்பழம் அப்படின்னு சொன்ன உடனே அதனுடைய ஓடு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ இது நல்லா பழுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பழம் வந்து சதைப்பகுதி அந்த ஓட்டை விட்டு பிரிஞ்சு நடுவில் வந்து இருக்கும். ஸோ மனிதனும் வயது ஆக ஆக அந்த ஆசைகள் எல்லாம் விட்டு கொஞ்சம் வந்து ஒரு தள்ளி இருக்கணும். அந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த விளாம்பழம்.